திமுகவின் கொள்கைகளை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்பவர். ஸ்டாலினோடு சேர்ந்து திமுக இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டவர். மிசாவில் கைதாகி சிறை சென்ற மாணவர். பெரியாரை சந்திக்க சென்று திட்டு வாங்கி திரும்பியவர். முரசொலி மாறனின் நிழல், கலைஞரின் இலக்கிய நண்பன். அவர்தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 1954 ஜூன் 6 பிறந்தார் திருச்சி சிவா. மாணவ பருவத்திலேயே பெரியாரின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட கொள்கைகளை உள்வாங்க தொடங்கினார். தந்தையை இழந்தவருக்கு எல்லாமுமாக இருந்தார் அவரது தாய். பள்ளி சிறுவனாக சிவா இருந்தபோது நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் தோற்றுவிடுகிறார். ஏதுமறியா சிறுவனான சிவா நடந்து வரும்போது வெற்றி பெற்ற வேட்பாளரின் ஆதரவாளர்கள் அவருக்கு லட்டு கொடுக்கின்றனர். கையில் லட்டோடு வந்தவரை யார் கொடுத்தது என அம்மா கேட்க காங்கிரஸ் வேட்பாளரின் பெயரை சொல்கிறார் சிவா. தோற்றது நம் கட்சி, தோற்றவர் அண்ணாவின் கட்சி, நீ எப்படி இனிப்பு சாப்பிடுகிறாய்? யாரிடமாவது அதை கொடுத்துவிட்டு வா என கண்டிக்கிறார் அந்த கொள்கை தாய். அப்படித்தான் சிவாவுக்குள் அரசியல் எனும் நெருப்பு பிறப்பெடுக்க தொடங்கியது. அரசியல் மாணவனாய் திருச்சி பெரியார் கல்லூரியில் சேர்ந்து படிக்க தொடங்கினார் சிவா. அந்த சமயத்தில் மாணவர்களோடு சேர்ந்து தீவிர அரசியல் பேசுபவராக இருந்தார். ஒருமுறை திருச்சி பேருந்து நிலையம் அருகே இருந்த பெரியார் சிலையில் இருந்த கண்ணாடி எப்படியோ உடைக்கப்பட தன் ஆசானை யாரோ சிலர் அவமதிப்பதா என கோபம் கொண்டு மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்த தொடங்கினார். கல்லூரியிலிருந்து பெரியார் சிலை வரை நடைபயணமாக சென்றவர்களுக்கு பெரியாரும் திருச்சியில்தான் இருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அவ்வளவுதான், பெரியாரை சந்தித்தே ஆக வேண்டும் என கிளம்பியது கூட்டம். மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றதும் சந்திக்க ஒப்புக்கொண்ட பெரியார், என்ன காலேஜ் லீவா, எல்லோரும் கிளம்பி வந்திருக்கீங்க என கேட்டார். இல்லை, ஸ்ட்ரைக் என பதில் வந்தது. அதெல்லாம் உழைப்பவர்கள் செய்வது, படிப்பவர்களுக்கு என்ன என பதில் கேள்வி வந்து விழுந்தது. நல்ல பெயர் எடுப்போம் என நினைத்துக் கொண்டே, ஐயா உங்கள் சிலை கண்ணாடியை உடைத்தவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஸ்ட்ரைக் செய்கிறோம் என சொன்னார் சிவா. அவ்வளவுதான், கொதித்து போனார் பெரியார். நீங்களெல்லாம் படித்து முன்னேற வேண்டும் என கல்லூரி கட்டி கொடுத்தால் ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருக்கிறீர்களா? என் பிரச்சனையை கட்சிக்காரன் பார்த்துக் கொள்வான், படிப்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் என மாணவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார் பெரியார். அவ்வளவுதான், வெளவெளத்து போனார் சிவா. தன் தலைவரை சந்தித்த முதல் நொடி இவ்வளவு கசப்பானதாக இருந்திருக்க கூடாது என எண்ணினார். இதனிடையே 1975 பல்வேறு காரணங்களை சொல்லி நாடு முழுக்க அவசர நிலையை அறிவித்தார் இந்திரா காந்தி. அன்று முதல்வராக இருந்த கலைஞர் அதனை தீவிரமாக எதிர்த்தார். இதனால் மாநிலம் முழுக்க திமுகவினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அப்போது சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சமயத்தில் திருச்சியில் மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் சிவா. எமர்ஜென்சியை எதிர்த்ததால் கைது செய்யப்பட்டார் சிவா. கைதான சிவாவை காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். கல்லூரி சென்ற பிள்ளை கைதானதை அறிந்து துடிதுடித்து போனார் தாய். காவல் நிலையம் ஓடி வந்து கையில் விலங்கோடு இருந்த மகனை கண்டு கண்ணீர் விட்டார். எப்போது வருவாய் என வெகுளியாய் கேட்ட அந்த தாயிடம், இன்று கூட வருவேன், ஓராண்டு கழித்தும் கூட வருவேன் என சிவா சொன்னதும் செய்வதறியாது நின்றார் அந்த தாய். சிவா சொன்னது போல ஓராண்டு கழித்தே சிறையிலிருந்து வந்தார். சிறையில் இருந்தபோது கல்லூரி தேர்வெழுத வேண்டி விண்ணப்பித்தார். மாணவர் என்பதால் அனுமதி கிடைத்தது. ஆனால் 6 காவலர்கள் புடைசூழ கல்லூரிக்கு அழைத்து வரப்பட்டார் சிவா. கையில் விலங்கும் காவலர் படையும் வருவதை கண்ட மாணவர்கள் அஞ்சினர். சிவாவுக்கு தனியறை ஒதுக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய காவலர்களுக்கு மத்தியில் அவரால் தேர்வு எழுத இயலவில்லை. அரை மணி நேரத்தில் தேர்வை முடித்துக் கொண்டு கிளம்பினார். இப்படித்தான் அவரது கல்லூரி வாழ்க்கை அமைந்தது. சிறை நாட்களை முடித்துவிட்டு வெளியே வந்தவரை வரவேற்கவோ அழைத்துச் செல்லவோ ஒருவரும் வரவில்லை, அவரது அம்மாவை தவிர. அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் நின்றவருக்கு கலைஞரை விளக்கமாக தெரிந்தது திமுகவும் கலைஞரும் மட்டுமே. கட்சியில் இணைந்தார். நின்று போன படிப்பை தொடர்ந்தார். சிவாவின் உழைப்புக்கு பரிசாய் திமுக மாணவரணி அமைப்பாளர் பதவி கிடைத்தது. 2 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். அந்த சமயத்தில்தான் திமுக சார்பாக இளைஞர் அணி உருவாக்கப்பட்டது. இளைஞர் அணியின் 2வது மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அப்போது இளைஞர் அணிக்கு அமைப்பாளர்களை நியமிக்க முடிவெடுத்த கலைஞர் பெயர்களை எழுதினார். முதல் பெயர் மு.க. ஸ்டாலின், 2வது பெயர் திருச்சி சிவா. அதுவரை என் சிவா. அதன் பிறகு 1983 ஸ்டாலின் செயலாளராகவும் திருச்சி சிவா துணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டனர். இளைஞர் அணியை வலுப்படுத்த மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஸ்டாலின். அப்போது 3 பேர் அவரோடு சுற்றி வருவார்கள். ஒருவர் சிவா,
இன்னொருவர் ஆவடி நாசர், மற்றொருவர் அன்பகம் கலை. கூட்டங்கள் பேசுவது, இரவு முழுக்க கார் ஓட்டுவது என கடுமையாக கட்சிக்காக வேலை பார்த்தனர். இது ஸ்டாலினோடு அவருக்கு நெருக்கமான நட்பு கிடைக்க செய்தது. அந்த நட்பின் மிகுதியால் ஸ்டாலினை எப்போதும் தளபதி என அழைக்க தொடங்கினார் சிவா. பின் நாட்களில் அதுவே ஸ்டாலினுக்கு பெயராகி போனது வேறு கதை. ஒருமுறை தஞ்சாவூரில் இளைஞரணி சார்பாக மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். கூட்டம் ஏகபோகமாக வரத் தொடங்க பலரும் மேடையின் மீது ஏறத் தொடங்கினர். எடையை தாங்க முடியாமல் மேடை சரிய ஸ்டாலின் தடுமாறி கீழே விழப்போனார். அருகில் இருந்த சிவா அவரை அப்படியே தாங்கி பிடித்து மேடையிலிருந்து லாவகமாக இறக்கி காயம் ஏற்படாமல் காத்து நின்றார். ஸ்டாலினோடு சேர்ந்து இப்படி சுழன்று வேலை செய்த சிவாவுக்கு திருச்சி பகுதியில் நல்ல அறிமுகம் கிடைத்தது. அந்த அறிமுகத்தால் 1989 தேர்தலில் போட்டியிடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. கலைஞரிடம் சென்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார் சிவா. கலைஞருக்கோ சிவாவை டெல்லிக்கு அனுப்ப ஆசை. இதனால் அன்பில் பொய்யாமொழிக்கு சட்டமன்றம், உனக்கு நாடாளுமன்றம் என பேசி முடித்து பிரச்சனையை தீர்த்தார். சொன்னபடியே 1996 ஆண்டு நடந்த தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியின் வேட்பாளராக திருச்சி சிவாவை அறிவித்தார் கலைஞர். கொடுத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து வென்றார் சிவா. ஆனால் மத்தியில் ஆட்சி களைய ஓராண்டு மட்டுமே எம்பியாக இருக்க முடிந்தது. மீண்டும் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட போதும் சிவாவால் வெல்ல முடியவில்லை. டெல்லி போதும் மாநில அரசியலுக்கு வரலாம் என சிவா நினைத்த போது திருச்சி எனும் மலைக்கோட்டை அரசியல் KN நேருவின் கரங்களுக்குள் சென்று விட்டது. இதனால் தனக்கு மாநில அரசியலை விட டெல்லி அரசியலே போதும் என்று எண்ணினார் சிவா. தன்னை போலவே பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் கொண்ட சிவாவை டெல்லிக்கு அனுப்ப வாய்ப்பு தேடிய கலைஞர் அப்போது நடந்த மாநிலங்களவை தேர்தலில் அவரை டெல்லிக்கு அனுப்பினார். அதற்கு பிறகு இப்போது வரை திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் சிவா. மாநிலங்களவையில் நடக்கும் முக்கிய விவாதங்களில் திருச்சி சிவாவின் கருத்துக்கென்று தனி இடம் உண்டு. சிவா எழுந்தால் சிங்கம் எழுகிறது என முதல்வர் ஸ்டாலினே புகழும் அளவுக்கு தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டார். இதனால்தான் ஏதேனும் அமளி நடக்கும் போது சிவா எழுந்துவிட்டால் உடனே வாய்ப்பு கொடுத்து அவர் பேசுவதை சபாநாயகர்கள் கேட்பது வாடிக்கையாக மாறி போயிருக்கிறது. திமுகவின் விரல் விட்டு என்னும் பேச்சாளர்களில் முதன்மையானவராக சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருக்கும் சிவாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தரவும் திமுக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.